ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு புது வீடியோவில் உங்களை பார்க்குறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நான் இவ்வளோ நாள் வீடியோ போட்டுகிட்டே இருந்திருக்கேன். ஸோ அந்த வீடியோவில் இப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் 500 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. அதுக்கு மேலே இப்போ வந்துட்டுருக்காங்க. பட் ஸ்டார்டிங்கில் எப்பயுமே ஒரு 0ல் இருந்து ஆரம்பிக்கும் போது யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் அப்படியே ஸ்லோவாக நம்ம கண்டென்ட் மேக் பண்ணி மெதுவாக வீடியோ போட்டு அதை ஓரளவு கொண்டு வரும்போது அந்த 500 அப்படின்ற ஒரு இதுக்குள்ளே வரும்போது பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா 500 பேர், இவ்வளோ பேர் நம்மளை பார்க்குறாங்களா, இவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதேமாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு வீடியோ என்னென்ன மேக் பண்ணுறதுன்றது ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு வந்திருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஊடால இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. பட் அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஸ்டோரி இருக்குது. அதை 1000 சப்ஸ்கிரைபர் வரும்போது நான் அந்த கதையை என்னன்றதை சொல்கிறேன். அது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் நம்ம இப்போ ஃபிட்னஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மசில் பில்டிங். ஸோ மசிலை ஏன் டெவலப் பண்ணணும், அதை எதுக்காக டெவலப் பண்ணணும், இந்த மாதிரி மசிலை பற்றி ஃபுல்லாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். வெல்கம் டு விஜே கிங் தாட். ஓகே, நம்ம இப்போ மசிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மசிலை எதுக்கு டெவலப் பண்ணணும், மசில் எதுக்கு வேணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கு பதில். ஃபஸ்ட்டு மசிலை ஏன் டெவலப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த செய்கிறோம், ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம் அப்படின்னாலோ, நம்ம எங்கே இருக்கும்போது நம்ம எல்லாமே ஹாப்பியாக சட்டுன்னு எந்த வேலையை சொன்னாலும் செய்வோம். அந்தளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கும். எப்பயுமே சின்ன குழந்தையிலேருந்து ஒரு 20-30 ஏஜ் வரை, ஒரு 35 அந்த ரேஞ்சு வரை நம்மளால் ரொம்ப ஸ்பீடாக ஓட முடியும், நல்லா ஸ்பீடாகவே இருக்க முடியும்னு வச்சுக்கோங்க. ஆனால் நம்ம அதுக்கடுத்து 40க்கு மேலே போக ஆரம்பிக்கும் போது நம்ம ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிச்சிருவோம். நம்மளுக்கு இப்போ எங்கே இருக்கிற அந்த 20s 30s வரை இருக்கிற ஒரு ஸ்பீடு அடுத்து இருக்கவே இருக்காது. முக்கியமாக நம்ம டீனேஜில் இருக்கும்போது எந்த அளவுக்கு ஸ்பீடாக இருப்போம், அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்பீடு, இன்ட்ரெஸ்ட் எதுவுமே இருக்காது. ஸோ பாடி ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரியான விஷயத்த ஸ்லோ டவுன் ஆகிற அந்த ஒரு ப்ராசஸை மறுபடியும் அதே டீனேஜ் 20ஸ்ல இருக்கும்போது நம்ம எந்த அளவுக்கு ஹாப்பியாக நல்லா ஸ்பீடாக ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கிறோமோ, ஸோ இந்த ஆக்டிவ் அப்படியே இருக்கணும்னா மசில் ரொம்ப முக்கியம். அது போக மசில் இருந்தால் மட்டும்தான் ஆரோக்கியமாக ஒரு நபர் இருக்க முடியும். இன்னொன்று, மசிலை டெவலப் பண்ணுறது ரொம்ப ஒரு டஃபஸ்டான ஒரு விஷயம். ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்து வரிசையாக சொல்கிறேன். ஸோ மசில் இருந்தால் மட்டும்தான் உங்கள் உடம்புல ஏதாவது டிசீஸ் இருந்தாலும் அதை ஈஸியாக எதிர்க்கிறதுக்கு உண்டான சக்தி மசிலுக்கு மட்டும்தான் இருக்குது. ஏன்னா மசில் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு விஷயத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, மசில் டெவலப் பண்ணால் ஒரு விஷயம் என்ன சொல்ல வராங்கன்னா, கேன்சரையே எதிர்க்கிற சக்தி மசிலுக்கு இருக்குது அப்படின்றாங்க. அதாவது கேன்சரை எதிர்க்குதுன்னு சொல்ல முடியாது, வரவிடாமல் தடுக்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயம் மசிலுக்கு இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ மசில் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அவங்க தான் பவர்ஃபுல், ஸ்ட்ராங்கர், எல்லாமே அவங்க தான். அதனால தான் மசில் ரொம்ப முக்கியம், மசிலை வளர்க்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. சரி, மசில் வளர்க்கணும்னு சொல்லியாச்சு. இது ஜிம்முக்கு போனால் தான் மசில் வளர்க்க முடியுமானா, அஃப்கோர்ஸ் நீங்கள் ஜிம்முக்கு போனால் தான் மசில் வளர்க்க முடியும். ஏன்னா அங்கே வெயிட் இருக்கும். ஸோ நீங்கள் வெயிட்டை தூக்கி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மசில் பில்டிங் நடக்கும். ஆனால் இது மசில் பில்டிங் சாதாரணமாலாம் நடக்காது. நீங்கள் வெயிட்டை தூக்கின உடனே எல்லாருமே ஜிம்முக்கு போன உடனே நான் அப்படி பாடி பில்டர் மாதிரி வந்துடுவேன் அப்படின்லாம் பேசுகிறாங்க. ஆனால் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஏன்னா அதுக்கு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறது ஃபுட்டு தான். இந்த மசிலை வளர்க்குறதுக்கு ஃபுட்டு தான் ரொம்ப முக்கியம். அதுவும் முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன். ஸோ ப்ரோட்டீன் தான் ஒரு மசிலை வேகமாக டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு விஷயத்தையே எடுக்குது. ஏன்னா நம்ம உடம்புல ஆல்ரெடி நான் நிறையா வீடியோ சொல்லியிருக்கேன், நம்ம முடியிலேருந்து நமக்குள்ளே இருக்கிற செல்ஸு, பாதம் வரை எல்லாமே
முழுக்க முழுக்க ப்ரோட்டீனால் உருவாக்கப்பட்டது தான். ஸோ அதனால ப்ரோட்டீன் ரொம்ப 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 முக்கியம் ஒரு மசில் டெவலப்மெண்ட்டுக்கு. ஸோ செகண்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு. ஒரு மசில் டெவலப் பண்ணுறதுக்கு ஃபுட்டு ரொம்ப முக்கியம். அந்த ஃபுட்டில் மெஜாரிட்டியாக ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரியான ஃபுட்டாக நீங்கள் வச்சுக்கிறணும். அதுக்கு சில கால்குலேஷன் இருக்குது. அது என்னென்னா, உங்கள் பாடியோட வெயிட்டுக்கு டபுள் மடங்கு நீங்கள் ப்ரோட்டீன் இன்டேக் பண்ணி நீங்கள் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு மசில் டெவலப்மெண்ட் ஆகும். உங்கள் பாடியோட வெயிட் மெதுவாக இன்க்ரீஸ் ஆகும் கிராஜுவலாக. இப்படி இன்க்ரீஸ் ஆக உங்களோட ப்ரோட்டீனோட லெவலும் ரொம்ப அதிகமாக ஆரம்பிக்கும். ஸ்டார்டிங்கில் அண்டர் வெயிட்டில் இருக்கிறவங்க ஒரு 10 முட்டை சாப்பிட்றாங்கன்னா அடுத்து போக போக அது 20, 30 இந்த மாதிரி போகும். ஸோ அதை வந்து நம்ம முட்டை மட்டும்னு நான் சொல்ல வரல. ப்ரோட்டீன்றது எங்கெங்கே கிடைக்கும்? ஸோ காளானில் நம்ம எடுத்துக்கலாம், பன்னீரில் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் நான்வெஜ்ஜில் எந்த நான்வெஜ் வேணாலும் எடுத்துக்கலாம், மில்க் ப்ராடக்ட்டில் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மசில் டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான ப்ரோட்டீன் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்தந்த உணவை நீங்கள் சூஸ் பண்ணி கொஞ்சம் மிக்சடாக எடுத்துகிட்டு உங்கள் பாடிக்கு உண்டான கால்குலேஷனுக்கு ஈக்குவலாக நீங்கள் அந்த ப்ரோட்டீன் இன்டேக் பண்ணினீங்கன்னா ஈஸியாக நீங்கள் மசில் பில்டு பண்ண முடியும். ஆனால் ஒன்றே மைண்டில் வச்சுக்கோங்க, நீங்கள் மசில் பில்டு பண்ணுறீங்க அப்படின்னா பாடி பில்டர் மாதிரி வந்துடுவோம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா பாடி பில்டர்ன்றது அவங்க ஸ்டெராய்டு எடுத்தால் மட்டும்தான் அவங்க பல்க் ஆகுவாங்க. ஆனால் மசில் பில்டிங் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா பெரிய லெவலில் மசில் பெருசாலாம் ஆகாது. ஆனால் நீங்கள் இருந்த ஒரு டைப்பில் இருப்பீங்களா, ஸோ அதை காட்டிலும் ஒரு பெட்டரான வெர்ஷனில் நீங்கள் மாறுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மசில் நல்லாவே டெவலப் ஆகும். செகண்ட் வந்து இப்போ நம்ம மசில் எதுக்காக டெவலப் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லிட்டேன். செகண்டு ஃபுட்டு, மசில் டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான ஃபுட்டு பற்றி சொல்லிட்டேன். தேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா மசில் டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான ஒர்க் அவுட். ஸோ எல்லாருமே ஜிம்முக்கு போனோடனே ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது மசில் டெவலப் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகாது. ஏன்னா மசில் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டர். அதாவது நீங்கள் ஒரு வெயிட் தூக்குறீங்க, 5 kg வந்து ஸ்டாண்டிங் டம்பிள் கர்ல் வந்து பைசப்ஸில் போடுறீங்க அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் தூக்கும்போது கஷ்டமாக இருக்கும். அடுத்த நாள் வலிக்கும் உடம்பெல்லாம், அந்த பைசப்ஸ்லாம் வலிக்கும். ஆனால் செகண்ட் டைம் தூக்கும்போது அது ஈஸியாகிடும். ஆனால் இதில் என்ன ஒரு சூட்சமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே வெயிட்டை நீங்கள் மறுபடியும் தூக்குனீங்கன்னா உங்களுக்கு மசில் பில்டிங் நடக்காது. இன்றைக்கி 5 kg தூக்குறீங்க, அடுத்து 2.5 ஆட் பண்ணி எக்ஸ்ட்ரா 7, அதுக்கப்புறம் 10, இந்த மாதிரி கிராஜுவலாக வந்து நீங்கள் உங்கள் வெயிட்டை கூட்டிக்கிட்டே போயிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் மசில் பில்டிங் ஆகும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்போ ஒர்க் அவுட்டில் பார்த்தீங்கன்னா பெஞ்ச் ப்ரெஸ் இந்த மாதிரி எந்த ஒர்க் அவுட்டாக இருந்தாலும், லெக்குக்கு போடுறதா இருக்கட்டும், நீங்கள் செஸ்ட்டு ஒர்க் அவுட்டாக போடுறதா இருக்கட்டும், இல்லை பேக் ஒர்க் அவுட் போடுற எதாக இருந்தாலுமே மசில் பில்டிங்க்கு ஒரு வெயிட் ப்ராக்ரஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த வீக் வந்து நீங்கள் 5 kg தான் தூக்குனீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் உங்களோட டார்கெட் கட்டாயமாக 7 kg நீங்கள் தூக்கியே ஆகணும்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் தூக்க முடியலை அப்படின்னா அந்த முதல்ல 5 kg நீங்கள் தூக்குறீங்களா, அந்த 5 kgயில் கவுண்டிங் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிங்க. அதாவது நீங்கள் ஒரு வெயிட் தூக்கும்போது அது 15 கவுண்ட்டுக்கு மேலே போயிருச்சு, அதாவது 3 செட்டுமே 15 கவுண்ட்டுக்கு மேலே போகுது அப்படின்னா நீங்கள் அடுத்த வெயிட் ஆட் பண்ணி தான் ஆகணும். அதே வெயிட்டில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஒவ்வொரு வெயிட்டும் 15 kg, அதாவது 15 கவுண்ட்டுக்கு மேலே போயிடுச்சுன்னா நீங்கள் அடுத்தடுத்த வெயிட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி இருக்கும்போது மசிலுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறீங்களோ, அதாவது நீங்கள் ஒரே வெயிட்டில் 3 செட்டு போட்டாலும் சரி, இல்லைனா வெயிட்டை மாற்றி அதிகமான கவுண்டு அழுத்துறதுக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ஸ்ட்ரெஸ் மசிலுக்கு கொடுக்கும்போது மசில் பில்ட் ஆகும். ஆனால் மசில் என்ன நினைக்கும்னா, அது புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அதுக்குண்டான ஒர்க் அவுட்டை கொடுத்துடணும். ஏன்னா நீங்கள் நார்மலாக ஒரு வெயிட்டு தூக்க ஆரம்பிக்கும் போதே போதும் நிப்பாட்டிரு அப்படின்ற அளவுக்கு நம்ம மைண்டுக்குள்ளே ஓடும். ஏன்னா நம்ம மசில் வந்து வளரக்கூடாது அப்படின்றத மட்டும்தான் வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம மசில் வளர்கிறதுக்கு உடம்பு ஃபஸ்ட்டு வலிக்கணும், வலித்தா மட்டும்தான் மசில் வளரும். ஆனால் இங்கே நம்ம யாருக்குமே உடம்பு வலிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம நினைக்கவே மாட்டோம். அதனால தான் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கணும்னு நினைப்போம். ஆனால் நம்ம அதை காட்டிலும் ஓரளவுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்க ஆரம்பிக்கும் போது தான் மசில் பில்ட் ஆகும். அதுவும் ஜஸ்ட் ஒரு கிராம் கணக்கில் தான் மசில் பில்ட் ஆகும். அதுக்கு தான் நம்ம வந்து ப்ரோட்டீன் இவ்வளோ சாப்பிடுங்க, வெயிட்டு வந்து இந்த அளவுக்கு தூக்குங்க அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு விஷயம், வெயிட்டு தூக்கும் போது எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஹார்டாக இருக்குது அப்படின்னா கூட ஒரு ட்ரெயினரு இல்லைனா யாராவது ஒரு நபர் ஃப்ரெண்ட்ஸையாவது சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோங்க.
ஃபார்ம் கரெக்டாக போடணும். இத்தனைக்கும் நீங்கள் ஃபார்ம் கரெக்டாக போடாமல் ஈகோ லிஃப்டிங்காக இருந்தாலும் மசில் ஃபார்ம் ஆகாது. ப்ராப்பரான ஃபார்ம் போட்டால் மட்டும்தான் மசில் பில்ட் ஆகும். இன்னொன்று வெயிட் ப்ராக்ரஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு வீக்குக்கும் ஒரு 2.5 kg ஆர் 2.5 இந்த ரேஞ்சில் ஏற்றிக்கிட்டே போகணும். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த வெயிட்டும் நின்றும். ஏன்னா நம்மளுக்கு வந்து சாப்பாடு பத்தலைன்னு அர்த்தம். சாப்பாடு அதிகப்படுத்தி ஒர்க் அவுட்டை கொஞ்சம் வெயிட்டை ஆட் பண்ணி அழுத்துனீங்கன்னா ஈஸியாக வந்து மசில் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் மசில் ஃபார்ம் ஆகிறது கிராம் கணக்கில் ஆகும். பட் நீங்கள் ஸ்லோவாக நீங்கள் இதை ஸ்டடி ப்ராசஸாக செய்ய ஆரம்பிக்க ஒரு 6 month அதுக்கப்புறம் 1 year இப்படி போக ஆரம்பிக்கும் போது நீங்கள் டிசிப்ளினாக கன்சிஸ்டன்சியாக ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா டெஃபினட்டாக மினிமம் 1 yearல ரொம்ப லீனாக இருக்கிறவங்களே ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட பாடியில் சேஞ்சஸ் ஆக முடியும். அந்த சேஞ்சஸ் ஆகிறது அவங்களே பார்க்க முடியும். இன்னொன்று பெல்லி ஃபேட் இருந்தாலும் அந்த பெல்லி ஃபேட்டும் குறைஞ்சி அவங்களுக்கும் மசில் டெவலப் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு மசில் டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான ப்ராசஸ். ஒர்க் அவுட் ரொம்ப முக்கியம். மசிலுக்கு வளர்கிறதுக்கு சாப்பாடு ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் 4th பாயிண்ட் என்னென்னா, இது எல்லாத்துக்கும் காட்டிலும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது ரெஸ்ட்டு தான். நீங்கள் என்ன தான் ஒர்க் அவுட் பண்ணி சாப்பிட்டு ப்ராப்பராக இருந்தாலும் உங்கள்கிட்ட ரெஸ்ட் இல்லைன்னா மசில் வளராது. ஏன்னா நம்ம ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுறதே மசிலை கிழிக்கிறதுக்கு தான், உடம்புக்குள்ளே இருக்கிற பார்ட்ஸை கிழிக்கிறோம். ஸோ அதனால தான் வந்து நம்மளுக்கு பெயின் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம தூங்க ஆரம்பிக்கும் போது இது எல்லாமே நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே ஒன்றா உடம்புக்குள்ளே போய் அதை சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். இப்படி சரி பண்ணும்போது மசில் ஃபார்ம் ஆகும். மசில் எப்பயுமே வந்து நீங்கள் பில்டு பண்ண நினைக்க ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். நல்லாவே பசிக்கும். நீங்கள் ஒரு ஸ்பாஞ்சில் வந்து தண்ணி போட்டிங்கன்னா அது எப்படி ஸ்பாஞ்ச் உரியுதோ அது மாதிரி நீங்கள் என்ன தப்பு கொடுத்தாலுமே மசில் உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக. இதனால நீங்கள் வந்து ஒரு ஃபேட்டியான ஃபுட்டு சாப்பிட்டா கூட நீங்கள் வெயிட் போடுறதே மசிலாக வெயிட் போடாமல் ஃபேட்டியாகவும் சேர்த்து வெயிட் போடுற அளவுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் மேக்ஸிமம் உங்களுக்கு மசில் மட்டும் கெயின் ஆகுனா ப்ரோட்டீன் இன்டேக் அதிகமாக எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அதர்ஸ் இந்த பொரிச்ச உணவு, இந்த மாதிரி ஃப்ரை பண்ணது, இந்த மாதிரியான உணவெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா குண்டாக வெயிட் போடுவீங்க. அதாவது ஃபேட்டியாக நீங்கள் வந்து வெயிட்டு போட்டு மசில் ஃபார்ம் ஆகாம ஓரளவுக்கு ஒரு மாதிரி பல்கிங்காக ரவுண்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அது பார்க்க நல்லா இருக்காது. மசிலாக இருந்தால் மட்டும்தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அது போக அப்படி வளர்ந்துச்சுன்னா அது அன்ஹெல்த்தி. ஹெல்த்தியாக வளர்கிறது வந்து மசிலாக இருக்கிறது மட்டும்தான் ஹெல்த்தியாக இருக்கும். அது வந்து நீங்கள் சட்டை போட்டாலும் உங்களுக்கு வந்து மசில் இருக்கிற மாதிரி தெரியாது. பட் நீங்கள் சட்டையை ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களோட பாடியோட ஸ்ட்ரக்சர் ஆட்டோமேட்டிக்காகவே அட்ராக்ஷனாக இருக்கும். ஒரு புருஸ்லி, அதுக்கப்புறம் ஜாக்கி சான் இவங்கள மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து மசில் பில்டிங். ஸோ இதுக்காக தான் மசில் பில்டு பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இன்னொன்று, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வயிற்றை குறைக்கணுன்றதுக்காக வாக்கிங் நடந்துக்கிட்டே இருக்காங்க. என்ன தான் வாக்கிங் நடந்துகிட்டே இருந்தாலும் வயிறு குறையாது. செகண்டு, சுடுதண்ணியில் தேனை கலந்து குடிக்கிறேன், சுடுதண்ணியாக குடிக்கிறேன், அப்புறம் என்னமோ நெல்லிக்காய் சாறு எடுத்து குடிக்கிறேன், இந்த மாதிரிலாம் நிறையா விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி உடம்பு குறையிறதுக்கு, பெல்லி ஃபேட் குறையணும் அப்படின்னா நீங்கள் மஸ்ட்டு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு உடம்பு குறையும். அதுவும் நீங்கள் மசில் பில்டு பண்ணிங்கன்னா ஃபேட் லாஸ் ஆகும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னொன்று, நம்மளோட மசிலில் பொறுத்த வரைக்கும் ஒரு 3 டைப் பாடி இருக்குது. அது என்ன, டைப் 1, டைப் 2A, டைப் 2B இப்படின்னு ஒரு 3 டைப் இருக்குது. அந்த இதை பற்றி நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை ஐ பட்டனில் கொடுக்குறேன், எண்டு கார்ட்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஜிம்முக்கு போகும்போது உங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்டு கம்மியான வெயிட்டு தூக்கியிருப்பான். ஆனால் அவன் திடீர்னு பார்த்தா நல்லா பல்காக இருப்பான். நீங்கள் போயிட்டு வெயிட்டு தூக்கும்போது நம்மளுக்கு அந்தளவுக்கு பல்கிங் கிடைக்கலையே அப்படின்னும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா அந்த 3 டைப்புக்குள்ளே நீங்கள் ஏதோ ஒரு டைப்பில் இருப்பீங்க. ஸோ இது எல்லாமே இன்க்ளூட் ஆகி தான் ஒரு மசில் பில்டிங் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு மேட்ரே உள்ளே இருக்குது. ஆனால் மசில் பில்டிங்க்கு முக்கியமான தேவை ஒர்க் அவுட், அதுக்கப்புறம் வந்து உணவு, நல்ல ரெஸ்ட். இது 3மே ரொம்ப முக்கியம். அப்போ தான் மசில் பில்ட் ஆகும். இந்த மசில் பில்டிங்கை பற்றி ஒரு சின்ன ஒரு கதையோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். என்னென்னா, ஒரு டிவிஎஸ் எக்ஸல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பைக்கு இருக்கிறதுலே அதான் ரொம்ப கம்மியான ஸ்பீடில் போகும். அந்த மாதிரி ஒரு கம்மியான ஒரு பைக் வச்சுக்கோங்க. நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. இன்னொரு இடத்துல ஒரு கேடிஎம் பைக்குன்னு வச்சுக்கோங்க. அது ரொம்ப ஸ்பீடாக போகும். இல்லைனா அதை காட்டிலும் நல்லா ஃபாஸ்ட்டாக போகிற ஒரு பைக் வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு பைக். ஸோ ஒரு சைடு டிவிஎஸ் எக்ஸல் இருக்குது, ஒரு சைடு வந்து கேடிஎம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 வண்டிக்கும் போட்டி வச்சா எந்த வண்டி ஜெயிக்கும் அப்படின்னு கேட்டால் ஈஸியாகவே நம்ம எல்லாருமே சொல்லிடுவோம், கேடிஎம் பைக் தான் வந்து ஜெயிக்கும் அப்படின்ட்டு. ஏன் அது ஜெயிக்குது? இதை காட்டிலும் அதுக்கு என்ன அப்படி பெருசாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட பாடியோட ஸ்ட்ரக்சர் கிடையாது, அதோட இன்ஜின் தான்.
ஸோ ஏன்னா அதோட இன்ஜின் ஒவ்வொரு வண்டிக்கு உண்டான அந்த ஸ்பீடோட கெப்பாசிட்டிக்கு உண்டான இன்ஜின் தான் பொருத்தியிருப்பாங்க. எக்ஸலை பொறுத்த வரைக்கும் அதுக்கு இவ்வளோ கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகும்னு சொல்லி அதுக்குண்டான இன்ஜின் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், குட்டியாக தான் இருக்கும். கேடிஎம்மோட பைக்கோட இன்ஜின் வந்து நல்லா பெருசாகவே இருக்கும். ஏன்னா இன்ஜினுக்குள்ளே இருக்கிற மெக்கானிசம் அந்தளவுக்கு எக்கச்சக்கமான மெக்கானிசம் இருக்கும். இதுக்கு ரொம்ப கம்மியான மெக்கானிசம் தான் இருக்கும். இப்போ ஜிம்முக்கு போகிற நீங்கள், இதுக்கு முன்னாடி ஜிம்முக்கே போகாதவங்க ஃபஸ்ட்டு ஜிம்முக்கு வரும்போது எதுவுமே தெரியாது, ரொம்ப ஸ்லோவாக தான் இருப்பாங்க. அவங்க பாடியை பில்டு பண்ண ஆரம்பிக்கணும். என் பாடியை காட்டிலும் இப்போ நல்ல ஒரு பெட்டரான வெர்ஷனுக்கு மாற்றணும் அப்படின்னா அவங்க இந்த கேடிஎம் பைக் மாதிரி ஸ்பீடாக போகணும், அந்த மாதிரி மாற்றணும்னா அவங்க ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணுறது மசில் தான். ஏன்னா ஒரு மசில் ஃபைபர், அவங்க ஃபஸ்ட்டு ஜிம்முக்கு போகாத ஒரு நபர் வராங்கன்னா மசில் ஃபைபர் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அவங்க ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கும் போது மசில் ஃபைபர் பிரேக் டவுன் ஆகி அது பில்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்படி பில்ட் ஆகும்போது மசில் ஃபைபர் அதிகமாகும் போது அவங்க மசில் டெவலப் ஆகும். அப்போ பார்க்க அட்ராக்டிவாக இருப்பாங்க. இதே தான் ஒரு டிவிஎஸ் எக்ஸல் வண்டியை நம்மளால் கேடிஎம் பைக்குக்கு ஈக்குவலாக போட்டி போட வைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டி போட வைக்க முடியும். என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டிவிஎஸ் எக்ஸல் பைக்கில் இருக்கிற இன்ஜினை ஸ்பேர் பார்ட்ஸை மாற்றி இன்ஜினை நல்லா பெருசாக்கணும். ஸோ இன்ஜினை பெருசாக்கணும்னா இந்த கேடிஎம் பைக்குக்கு இருக்கிற இன்ஜினை காட்டிலும் அதிகமாக பெருசாக்கணும்னா டெஃபினட்டாக இந்த எக்ஸல் பைக்கே கேடிஎம்மை ஓவர்டேக் பண்ணிடும். கரெக்டு தானே? ஸோ இதே ப்ராசஸ் தான் நம்ம ஒரு புது நபர் ஜிம்முக்கு போகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப ஸ்லோ டவுனாக தான் இருப்பாங்க, ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எதுவுமே தெரியாதுன்றதுனால. ஆனால் நாள் போக போக எப்படி இருந்தாலும் நான் டெவலப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி டிசிப்ளினை கரெக்டாக போக போக என்ன ஆக ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மசில் ஃபைபர் நிறையா வர ஆரம்பிக்கும், டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஈஸியாக வந்து பார்க்க அட்ராக்டிவாக நல்ல மஸ்குலரான பர்சனாக மாறுவாங்க. இதோட விளைவு கடைசியாக என்ன நடக்கும்னா, ஒரு நபருக்கு முட்டி தேய்மானம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த நபருக்கு அந்த முட்டி தேய்மானம் இருக்கிற அந்த வலி கூட இருக்காது. அதாவது ஒரு மசில் வளர்ந்துருச்சுன்னா ஒரு நபருக்கு டிசீஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டிசீஸை வந்து ஈஸியாக வந்து ஓவர் கம் பண்ணிடும் நம்மளோட மசில். அதாவது அந்த டிசீஸை வந்து வரவிடாமல் தடுத்து நிப்பாட்டுறதுக்கு உண்டான சக்தி மசிலுக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் மசிலை பில்டு பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நிறையா பேர் வந்து இதுலேயே மசில் ஃபோபியான்னு சொல்லிட்டு சில நபர்கள் இருக்காங்க. அது என்னென்னா மசில்னாலே எனக்கு வேணாம் அப்படின்ற அளவுக்குலாம் சில பேர் இருக்காங்க. மசில் நினச்ச அளவுக்கு யாருக்குமே ஸ்பீடாக வளராது ஒரு விஷயம். செகண்டு, மசில் வந்து வளர்த்தாலும் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் மெனக்கட வேண்டியது இருக்கும். ஸோ இதுதான் முக்கியமான ப்ராசஸ். அதுக்குன்னு மெயின்டைன் பண்ணணுன்னா நம்ம சாப்பிடாமே விட்டுட்டோன்னா மசில் லாஸ் ஆக தான் ஆகும். ஆனால் நம்ம மெயின்டைன் பண்ணணும்னு நான் சொல்கிறது, நீங்கள் ப்ராப்பரான ஒர்க் அவுட்டும் உங்களோட டயட்டும் இருந்துக்கிட்டே இருந்தாலே எப்போயுமே நீங்கள் எந்த வெயிட்டில் இருக்கீங்களோ அதே வெயிட்லேயே கிராஜுவலாகவே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பீங்க லைஃப் லாங் ஃபுல்லாக. ஸோ இதோட விளைவு கடைசியில் வந்து சுகர் இருக்காது, ஸ்ட்ரோக் இருக்காது, ஹார்ட் டிசீஸ், இந்த மாதிரி எந்த விதமான டிசீஸுமே வராது. ஒரு மசில் ஒரு நபருக்கு இருந்துச்சுன்னா அவங்க பார்க்க அழகாகவும் இருப்பாங்க, அவங்களுக்கு சீக்கிரம் வயசாகாது. அதே மாதிரி அவங்க எவ்வளோ வயசானாலும் ஒரு 90 வயசு எங்கே இருக்கிற ஒரு நபராக இருந்தால் கூட அவங்க நல்லா நங்கு நடந்து போவாங்க. அவங்க நல்லா கடலை மிட்டாய் சாப்பிட முடியும். ஒரு மசில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது வந்து டெஃபினட்டாக செய்ய முடியும். ஆனால் ஒரு மசில் இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் செய்ய முடியாது. ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் மேக்ஸிமம் இப்போ இருக்கிற நிறையா டாக்டர்ஸ் கூட மசிலை பில்டு பண்ணுங்கள், அதுதான் நல்லது அப்படின்றது சொல்கிறாங்க. நம்ம ஈவன் தோ நம்ம ஜேக்கப் டாக்டர் கூட இருக்காங்களே, ஸோ அவங்களுமே அந்த ஒரு விஷயத்த அதிகமாக சொல்லுவாங்க. ஸோ மசில் வந்து வளர்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மசிலை பற்றி ஓரளவுக்கு ஒரு கிளியரன்ஸ் கிடச்சிருக்கும். இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். அதே மாதிரி மெயினாக உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எதுக்குன்னா நல்லா சப்ஸ்கிரைபர் வந்து இவ்வளோ தூரம் ஏற்றி கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ அதனால் அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு. ஸோ இதேமாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு புது வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.